Hello guys, welcome back to our channel. So, cinema related news la pathina Thalapathy 68 oda or main update kadachirukku. Adha thavarthu pathina Jailer படத்துக்கு வெற்றியாக ரஜினிகாந்துக்கு ஒரு சில சலுகைகள் பரிசுகள் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் தரப்புல இருந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா Thalapathy 68 அந்த ப்ரோமோ ஷூட் அந்த டெஸ்ட் ஷூட்டுக்காக அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெங்கட் பிரபு, ப்ரொடியூசர் தரப்புல இருந்து 2 பேர் போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு சில போட்டோஸ்லாம் கிடைச்சிருக்கு. குறிப்பா அந்த இடம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ல ஒரு கம்பெனியில போயிட்டு இந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனியில போயிட்டு இந்த ப்ரோமோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. அவங்க ஹாலிவுட் ரேஞ்சில் 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆஸ்கர் அவார்டு, சாதாரண அவார்டுலாம் இல்லை, இந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இங்க தமிழ் படத்துல கொண்டு வரணும்ன்ற மாதிரி வெங்கட் பிரபுவோட அந்த சிந்தனை வேற லெவலா இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி லியோக்கு ஒரு வேற லெவல் ஐப்ல விஜயோட படம் இருக்கு. அடுத்து வெங்கட் பிரபு படத்துலயும் இந்த அளவுக்கு ஐப்பை எடுத்துட்டு வரணும்ன்றது ஒரு ட்ரெண்டை செட் பண்ணணுன்றதுல தளபதி விஜய் சைட்லயும் சரி, ப்ரொடியூசர் சைட்லயும் சரி, டேரக்டர் சைட்லயும் சரி ரொம்ப குறியா இருக்காங்கன்றது தான் முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜோதிகா ஒரு லீடா பண்ண போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஆனா ஜோதிகா இப்ப பண்றதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ ஜோதிகாக்கு பதில் யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்ரன் ஜாயின் ஆகிறாங்க. ஸோ அந்த இந்த படத்துலாம் வேற லெவலா இருக்கும். ஸோ சிம்ரன் திரும்பவும் விஜய் கூட ஒரு பார்ட்னரா பண்ணும்போது வேற லெவலா ஐப்பா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது முதல். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படத்தோட சிங்கிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு அந்த படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த ட்ரைலர் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ட்ரைலர் வந்தவொடனே பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத அதை டிஸ்கஸ் பண்ணலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் மிகப்பெரிய ஒரு ஹிட். ஸோ இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தான். அதை மறக்க முடியாத உண்மை. பல பேர் என்ன வேணாலும் சொன்னா இல்லப்பா அதெல்லாம் விடாதீங்கன்னா, ஏன்னா அந்த ப்ராஃபிட் வைஸ் இது எல்லாமே சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த அளவுக்கு வெற்றி. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 560க்கு மேல அந்த ப்ராஃபிட் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவராலா அந்த ப்ராஃபிட்ல ஒரு பங்கை ரஜினிகாந்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்ல ஒரு பங்கா எவ்வளவு கொடுத்தாங்கன்றது மென்ஷன் பண்ணல. பட் ஒரு பங்கை ரஜினிகாந்துக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே அந்த ப்ராஃபிட் ஷேர் பண்ணது ரஜினிகாந்துக்கு மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல டேரக்டரா இருக்கட்டும், இல்ல டெக்னீஷியன் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேக்ரவுண்ட்ல. ஸோ குறிப்பிட்ட ஆட்களை தான் சொல்லுவாங்க, பின்னாடி ஒர்க் பண்ணவங்க 1000க்கு மேல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே அந்த ப்ராஃபிட்ல ஓரளவுக்காவது அவங்களுக்கு போச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். அது கூடவே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 BMW கார்லாம் வச்சுட்டு அதுல ஒரு காரை செலக்ட் பண்ணி சொல்லி அந்த காரோட சாவியை கொடுத்து ரஜினிகாந்த் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த காரோட வேல்யூ 1.5 கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரி தரப்பு சொல்லப்படுது. இது ஒரு அப்டேட். நாலாவதா பாத்தீங்கன்னா இறைவன் படத்தோட சாங் அப்டேட் மாதிரி இன்னைக்கு ஒன்று வரப்போகுது. ஸோ ஜெயம் ரவி தான் அந்த படத்தை பண்றாரு. ஸோ அதோட சாங் அப்டேட் மாதிரி நேற்று ஈவன் கூட ஒரு ப்ரோமோ நடந்திருக்கு. ஸோ அந்த சாங் அப்டேட் இன்னைக்கு ஈவினிங்குள்ள, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துரும்ன்றது தான் மெயின் அப்டேட். அடுத்ததா பாத்தீங்கன்னா கங்குவா, சூர்யாவோட கங்குவா படத்தோட அடுத்த ஷூட்டிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுல டைரக்டர் சிவா அந்த பிலிமை ஷூட் பண்ற மாதிரி ஒரு சில போட்டோஸ்லாம் வெளியாயிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான அப்டேட். என்னன்னு பாத்தீங்கன்னா சாலார் படம் செப்டம்பர் 28 பிரீமியர் ஆக போகுது அப்படின்றத பிரபாஸோட படம்ன்றது நம்ம முன்னாடி வீடியோலாம் பேசியிருந்தோம். திடீர்னு அந்த படம் போஸ்ட்போன் ஆக போகுது, டேட் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணப்படல அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியா எல்லாமே வந்துட்டு இருக்கு. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. பட் படம் போஸ்ட்போன் ஆக போகுதுன்றது கன்ஃபார்மான நியூஸ். இதெல்லாம் தான் இன்னைக்கு கிடைச்ச சினிமா ரிலேட்டட் நியூஸ். குறிப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆன பரம்பொருளோட படம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற மாதிரி அந்த பப்ளிக் ஒப்பீனியன் இது எல்லாத்தையும் வருது. ஸோ அந்த படத்தை யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பார்த்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நடந்த விஷயங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.